श्रीमान् वेङ्कटनाथार्यः पितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां तथागति अस्मत्गुरुपरम्परायै नमः. இது பர்யந்தம் இதுல உபாய விஷயங்கள், அதுல யோக்கியதை, இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய சாதிச்சுட்டார். அதுவும் நம்ம சித்தாந்தத்துல எது எது சரியா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பார்த்து அனுகிரகிச்சுட்டார். இனி இதர மத கண்டனம், தன்னுடைய சித்தாந்தமானது எந்த விதத்திலையும் தோஷம் சொல்ல முடியாது, பிறருடைய மதங்கள்லயும் நிறைய தோஷங்கள் சொல்ல முடியும், அவள்ற சித்திக்கவே சித்திக்காது அப்படின்லாம் சொல்லணும். அதுக்கோசரம் இப்ப ஆரம்பிக்கிற இதுல தியான நியோகவாதம் அப்படின்னு ஒரு வாதம், அத மாதிரி நிஷ்பரஞ்சீகரணவாதம்னுட்டு இன்னொன்னு, அதுக்கப்புறம் அத்வைதிகள் சொல்ற வாக்கியார்த்த ஞான மாத்திரம் அப்படின்னு சொல்ற வாதம், இப்படின்லாம் இருக்கு. அதனால தியான நியோகவாதம், நிஷ்பிரபஞ்சீகரண நியோகவாதம், இது மாதிரிலாம் வாதங்கள் இருக்கு. இந்த வாதங்களை தான் கண்டனம் பண்ண போற. இதுல இதெல்லாம் சமன்வயாதிகரணத்துல ஸ்ரீபாஷ்யக்காரர் விளக்கமா சாதிச்சிருக்க, எம்பெருமானார் சாதிச்ச விஷயம்தான் அது. அத ஸ்லோகமா நமக்கு சங்கரஹிச்சு சாதிக்கிறார். அதிகரண சாராவளியில சமன்வயாதிகரணத்துல ஒரே ஸ்லோகத்தினால இது சங்கிரகமா சாதிச்சார் சுவாமி. இப்போ தலா ஒவ்வொரு ஸ்லோகம், அந்தந்த மதத்தை கண்டனம் பண்றதுக்கு ஒவ்வொரு ஸ்லோகம் அனுகிரகிக்கிறார் சுவாமி. இதுல சங்கராச்சாரியருக்கு முன்னாடி நிறைய அத்வைதிகள்லாம் இருந்திருக்கா. அதுல பர்த்து பிரபஞ்சர் அப்படின்னு ஒருத்தர், பர்த்ரு பிரபஞ்சர், இவர் ஸ்வரூப பரிணாமவாதின்னு சொல்றார். இவர் ரொம்ப பிராச்சீனத்தம் இருக்கு. பிரம்மஸ்வரூப பரிணாமவாதங்கள்லாம் பௌத்தாலே நிறைய கண்டனம் பண்ணிருக்கா. ஆனால் இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னாக்கா, சுரூபத்தையே பரிணாமம், சுரூபத்துல பரிணாமம் வரும்னு சொல்றாரு. சுரூபத்துல பரிணாமம் வருதுன்னாக்கா ஆத்மஸ்வரூபத்துக்கு தோஷங்கள் வந்துடும், நிர்விகார ஸ்ருதிகள்லாம் விரோதமா போயிடும். அதாவது உடம்பு இருக்குது, குழந்தையா இருந்தது, குமரனா இருந்தது, வாலிபனா இருந்தது, இப்படி மாறுறது, இது தேக பரிணாமம். ஆனால் ஆத்மஸ்வரூபம் ஒரே மாதிரி இருக்கு, எப்பொழுதும் ஆத்மஸ்வரூபம் ஒரே மாதிரி இருக்கும். அப்படி இருக்கச்சு அது பரிணாமமே சொல்றேன்னு சொன்னாக்கா பௌத்தனே அதை கண்டனம் பண்ணிட்டு போயிட்டானோ. அதனால இதுக்கோசரம் நிறைய பேர் இந்த சுரூப பரிணாமம் இருந்தா கூட அதை கண்டனம் பண்ணி சுரூப பரிணாமத்தை ஒத்துக்காம, ஆனால் அத்வைத மதம், விவர்த்த மதம் அதெல்லாம் சொல்றதுக்கு சில பேர் இருக்கா. இதுல பர்த்ரு பிரபஞ்சர் அப்படின்றவன் சங்கராச்சாரியர் காட்டிலும் ரொம்ப முன்காலத்துல பிறந்தவன். அதன் பிறகு அவருக்கு அப்புறம் வந்தவர் மண்டல மிஸ்ரர் அப்படின்னு ஒருத்தர். இவர் சில பேர் இந்த மண்டல மிஸ்ரர் தான் சுரேஸ்வராச்சாரியர்னு சன்னியாசம் வாங்கிட்டார் அப்படின்றார். இவரோ பெரிய கர்மட்டர், கர்மகாண்டத்துல ரொம்ப நிபுணர். இவர் சங்கராச்சாரியருக்கு இவருக்கும் வாதம் வந்தது, அதுல மண்டல மிஸ்ரர் தோத்து போயிட்டு அப்படின்லாம் கதைகள் சொல்றார். ஆனா இவ காலம் ஒன்னா வேற வேறையான்றதே சில இதெல்லாம் இருக்கு. ஆனால் சத்தியமூல சுவாமி என்ன சாதிக்கிற, பர்த்ரு பிரபஞ்சர், அப்புறம் மண்டல மிஸ்ரர், அதுக்கப்புறம் தான் சங்கராச்சாரியருடைய பிறப்பே ஜென்மாவே. அதனால இவர் மண்டல மிஸ்ரர் விவர்த்தவாதத்தை தான் ஒத்துன்னு இருக்க. விவர்த்தவாதம்னாக்கா ஒண்ணு இன்னொன்னா மாறுறது, விபரீதமா தெரியறது அப்படின்னு, கயறு பாம்பா தெரியறது, பிரம்மன் பிரபஞ்சமா தெரியறது அப்படின்னு அவர் சொல்றாரு.
இதுல இந்த இவர் என்ன பண்றாருன்னா மண்டல மிஸ்ரர் பிரம்ம சித்தி அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அதுல பெரிய மீமாம்சகர், பெரிய வேதாந்திவர், அதனால பூர்வோத்தர மீமாம்சையில மகா கெட்டிக்காரர். இவர் தியான யோகவாதம் அப்படின்றது இவர் சமர்ப்பிக்கிறார். ஏன்னா இவர் மீமாம்சகர் இல்லையோ, அதனால விதிய ஒத்துக்கிறார். வேதாந்திகள் விதியை பத்தி கவலையே பல்ல, விதியை பத்தி கவலையே பல்ல மீமாம்சைகள். விதின்னு கட்டளை இடுகிற வாக்கியம், இந்த கட்டளை இடுகிற வாக்கியத்துக்கு தான் பிராமான்யம் உண்டு அப்படின்னு பொதுவா மீமாம்சைகள் ஒத்துருக்கார். ஆனால் எந்த இடத்துல நமக்கு தெரியாத விஷயத்தை சொல்றதோ அங்க கட்டளை எழுதுற வாக்கியம் இல்லைன்னா கூட அதை விதியா ஏற்றுக்கலாம் அப்படின்னு பூர்வமீமாம்சையாலே 3வது அத்தியாயத்துல தான் சொல்றா. அவாவுடைய 3வது அத்தியாயத்துல, அதாவது 10வது அத்தியாயத்திலே அதை ஒத்துருக்கா. அதனால விதிங்கிறது என்னது அப்படின்னாக்கா நமக்கு தெரியாத விஷயத்த சொல்றது. அப்பிராப்தேகி சாஸ்திரம் அர்த்தவத்து அப்படிங்கிறது மீமாம்சா சாஸ்திரம். நமக்கு தெரியாத விஷயத்த சொன்னாதான் சாஸ்திரத்துக்கு பிராமான்யமே. நமக்கு தெரியாத விஷயத்த சொல்லணும், தெரிஞ்ச விஷயத்த சொல்றதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? அதனால நமக்கு தெரியாத விஷயத்த சொல்றதுலதான் சாஸ்திரத்துக்கு பிராமான்யம். ஆகதனால விதி அப்படின்னாக்கா அபூர்வ விஷயத்த சொல்லணும், நமக்கு தெரியாத விஷயத்த. அதனால இவர் இந்த நியோகம் அப்படின்னு ஒத்துருக்காவ. நியோகம்னா ஒண்ணு இல்லை, விதி பிரத்யம் அர்த்தம். விதி நம்மளை பிரேரணை பண்றது, தூண்டுகிறது, நம்மள இந்த காரியம் பண்ணு, இத பண்ணாத அப்படின்னு நமக்கு சொல்றது. அதனால இது நியோகம் அப்படின்னு அர்த்தம். மீமாம்சாலும் ஒத்துருக்கா, உத்தர மீமாம்சாலும் கூட உத்தர மீமாம்சைக்கு ஒத்துருக்கா, வேதாந்திகள்ல அது இருக்காது. இன்னொன்னு, இந்த நியோகம்ன்றது என்னது அப்படின்னு கேட்டோம்னு நினைச்சுக்கோங்க. லோகத்துல மனுஷாளுடைய அபிப்பிராயம் தான். ஒரு எஜமானன் ஒரு சேவகனை பார்க்கறான், காம் ஆணைய மாட்டை எழுத்துண்டு வா அப்படின்னு சொல்றான். இப்போ காம் ஆணைய அப்படிங்கிறது விதி பிரத்யம், ஆணையன்றது. உடனே அந்த சேவகன் என்ன பண்றான், மாட்டை பிடிச்சு எடுத்துட்டு வரான். திரும்ப இந்த எஜமானம் சொல்றான், காம் பதான அப்படிங்கிறான். இந்த பசு மாட்டை கட்டிடு, இந்த மாட்டை கட்டிடு அப்படிங்கிறான். பதான கட்டிடு, உடனே கட்டுறான். இத மாதிரி விதி பிரத்யத்தை புருஷன் ஒரு மனுஷன் பிரயோகிச்சான்னு வச்சுக்கோங்க, உலகத்துல அதை பண்றோம். அதனால மனுஷனுடைய மனதுல இருக்கக்கூடிய அபிப்பிராயமானது வெளியில வருது. அதுதான் விதி பிரத்யம், அதுதான் நியோகம் அப்படின்னு சொல்றோம். ஆனால் வேதத்துல புருஷனே கிடையாது, பகவான் கூட சிரஷ்டா கிடையாது. நம்ம சித்தாந்தத்துல கூட வேதத்தை பகவான் சிருஷ்டிக்கல, பகவான் உபதேசிக்கிற. அப்படிதான் நம்ம சித்தாந்தம். இங்கே சாதிக்க போற ஈசோப்பி அத்தியாபகோ அப்படிங்கிறார் தேசிகன் அத்திரவியசரத்துல சாதிக்கும் பொழுது, ஈசோப்பி அத்தியாபகோனகம், பகவான் நமக்கு அத்தியாபகன் தான், பாடம் சொல்லி கொடுக்கிறது, உபதேசிக்கிற வாத்தியார் மாதிரிதான் அவர். வேதம் நித்தியமானது. நித்தியம்ன்றது 2 விதம் இருக்கு. அனாதியா நித்தியம் அப்படின்னு சொல்றது மீமாம்சை. நம்ம சித்தாந்தத்திலேயோ பிரளயத்துல அதுவும் அழங்கி போயிடுறது. ஆனால் பெருமாள் அந்த கிரமத்தை ஞாபகம் வச்சுருக்கு, அந்த கிரமத்தை ஞாபகம் வச்சுட்டு நமக்கெல்லாம் உபதேசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டுதான் நம்ம சித்தாந்தம் இருக்குன்னுட்டு தேவதாதிகரணத்தான் சாதிச்சிருக்காரு. பின்னாடி இதெல்லாம் சொல்ல போற, தஸ்மான் நித்தியைகரூப கிரம நியதிவசாத் நித்தியபாவ சுதீனாம் ஈசோப்பி அத்தியாபகோணஹ பரமத ஜகிதைஹி வர்ண நித்தியத்துவ முக்தம் அப்படின்னு அத்திரவியசனத்துல சுவாமி சாதிக்க போறார். அதனால ஒரே ஒரு கிரமம், அந்த கிரமம் ஒரே மாதிரி கிரமம் இருக்கிறதுனால அது நித்தியம் அப்படின்னு அதை சொல்ல போறார். மற்றபடி இது அபூர்வம்ன்றது சந்தேகமே இல்லை. மீமாம்சகன் வேதாந்திகள் அத மாதிரி
வையாகரணன் இவெல்லாம் வேதத்தை அபௌருஷயமா வச்சுருக்கா. ஒரு புருஷனால பண்ணப்பட்டது அல்ல. அவ புருஷனால பண்ணப்பட்டது அல்லன்னாக்க அங்க புருஷனே இல்லையே. அதனால அந்த விதி பிரச்சனை இருக்கு பாருங்க. கட்டளையிடும் வாக்கியங்கள், அந்த வாக்கியங்கள்லாம் எப்படி யார் மூலமா வருது, யாரோட அபிப்பிராயம் அப்படின்னா சப்தத்தோட அபிப்பிராயம். சப்தத்துல இருக்கக்கூடிய ஒரு அதிசயம் அது. அதுதான் புருஷனை பிரவர்த்திக்கிறது. அகரக சந்தியாமபாசீத முக்ஷுர்வை பிரம்மோபாசீத எப்படின்னு சொன்னாக்க அது வேதம் நமக்கு போதிக்கிறது. உனக்கு மோட்சம் வேணுமா, நீ உபாசனத்தை பண்ணு. நீ சுத்தமா இருக்கணுமா, சந்தியாவதனத்தை பண்ணு. சொர்க்கம் வேணுமா, ஜோதிஷ்டோம யாகத்தை பண்ணு. தர்ச பூர்ணமாச இஷ்டிய பண்ணு. அக்னிஹோத்திர ஹோமத்தை பண்ணு. எப்படி நமக்கு சொல்லி கொடுக்கிறது வேதம்ன்றது. அதனால அந்த சப்தத்திலிருந்து வருது. இத சாப்தி பாவனா அப்படின்னு சொல்ற. பாவனான ஒரு அபிப்பிராய விஷயம். பாவனான மனசுல பாவனைன்னு சொல்றவன் அது மாதிரி அது அந்த வேதத்துல இருக்கக்கூடிய அபிப்பிராயம், வேதத்தினுடைய கட்டளை, அது சப்தத்துல இருக்கு. மனுஷா இல்லையோ அங்க எந்த ஒரு புருஷனும் வேதத்தை பண்ணல. அதனால மனுஷா இல்லாததுனால சப்தத்துல இருக்கக்கூடிய கட்டளை இத சாப்தி பாவனா அப்படிங்கிறார். உங்களுக்குலாம் தெரியும், ஆத்மாவா அரே ஸ்ரோதவியோ மந்தவியோ நிதித்யாசிதவியா அப்படின்னுட்டு பிரகதாரண்ய உபநிஷத்து சொல்றது. இதுல திரஷ்டவியான்னு சொல்லிச்சு. திரஷ்டவியா எடுத்தவொடனே ஆத்மாவா அரே திரஷ்டவியா அப்படின்னு இருக்கு. அவனை சாட்சாத்கரிக்கணும் அந்த ஆத்மாவை. அதுக்கு என்ன பண்ணணும், ஸ்ரோதவியா சிரவணம் பண்ணுங்கோ, ஆச்சாரிய முகமாக சிரவணம் பண்ணுங்கோ. அதுக்கப்புறம் மந்தவியாக மனதுல மனனம் பண்ணுங்கோ. மனநம்னாக்க நினைச்சு பாக்குறதுன்னு இல்லை, ஆச்சாரியர் சொன்னது சரி அப்படின்னுட்டு ஆச்சாரியோக்தஸ்ய அர்த்தஸ்ய யுக்தித பிரதிஷ்டாபனம் மனனம் அப்படிங்கிற பாஷ்யக்காரர் லகு பூர்வபக்ஷத்துல. ஆச்சாரியர் சொன்ன விஷயத்த நம்ம மனசுக்குள்ளேயே யுக்திகளோட நம்மளாம் இப்படி எப்படி சாதிச்சாரு சுவாமி, இந்த சாதிச்ச விஷயங்கள்லாம் ரொம்ப சரியானது அப்படின்னா சுவாமி சொல்லிட்டாரு அபத்தமா சொல்லிட்டாருன்னு சொல்லக்கூடாது. சுவாமி என்ன சாதிச்சாரோ அது சாதிக்கணும் நாம. இதுக்கு பேர் மனனம் அப்படின்னு. அதுதான் மந்தவியா அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நிதித்தியாசித்தியா, நிதித்தியாசித்தியா தியானம் பண்ணணும். அங்க நிதித்தியாசி அப்படின்னு இருக்கு. தியாதவியான்னு சொன்னாலே போறோம். நிதித்தியாசித்தவியான்னா ஆசைப்பட்டு உபாசனம் பண்ணணும், தியானம் பண்ணணும்ன்றது. பெருமாளை நினைக்கிறதே ஆனந்தம் வருது. ஒரு புருஷனை நினைச்சாலோ கிரகணியை நினைச்சாலோ குழந்தைகளை நினைச்சாலோ எவ்வளவு சந்தோஷம் வருது. நம்ம பந்துக்கள்லாம் நினைச்சா சகலவித பந்துவாக அவன் இருக்கானோ இல்லையோ, அதனால அவனை நினைக்கச்ச ஆனந்தம் அப்படி வரணும் நமக்கு. அந்த மாதிரி பண்ணணும் அது. அதனால இத விதிக்க முடியாதுன்னு அவளுடைய பட்சம். ஆனா நம்ம சித்தாந்தத்துல விதிக்கணும். ஏன்னா ஞானம்ங்கிறது முன்னாடியே சொன்னோம், ஞானத்தை விதிக்க முடியாது. ஏன்னா வாக்கியார்த்த ஞானம்ன்றது எனக்கு பாஷை தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க யாரோ 2 பேர் பேசின்னு போறீங்க, நீங்க 2 பேர் பேசின்னு போதே நான் உட்காந்துட்டு இருக்கேன், என் காதுல விழுந்ததுன்னாக்க எனக்கு தானா அது அர்த்தம் புரிஞ்சுடுறதா இல்லையா? அப்போ நீங்க இதை நீ கேட்டே ஆகணும்னு நான் சொல்லலை, விதிக்கல. ஆனா நீங்க பேசுறது காதுல விழுந்துருக்கு. காதுல விழுந்துருக்குன்னா அதுக்கு அர்த்தம் எனக்கு புரிஞ்சுடுறது. அதனால இது சுதந்திரம். பிரமாணம் சுதந்திரமா இருக்குது, பரதந்திரமா இல்லை. பரதந்திரமா விதிக்கப்படுறது. உபாசனம் பரதந்திரம். இந்த வெறும் ஞானம்ன்றது சுதந்திரம். அது ஏற்கனவே வந்திருக்கு, சொல்றோம். அதனால இங்க விதிக்க முடியாட்டா கூட, ஆனால் இன்னும் சில இடங்கள்லாம் இந்த மாதிரி இருக்கு. ஓமித்யேவ ஆத்மா நந்தியாயத ஸ்வஸ்திவ பாராய சமபரஸ்தார் அப்படின்னு சொல்றது. அதனால மோட்ச பலத்துக்கு தியானம் விதிக்கப்படுகிறதுன்னுட்டு. இது மண்டனமிஸ்வருடைய அபிப்பிராயம். அவரும் அத்வைதி தான். ஆனால் மண்டனமிஸ்வரர் இத நியோக தியானவாதம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதனால மோட்ச பலத்துக்கு தியானம் இங்க விதிக்கப்படுகிறது. அதனால தியான விஷயமான நியோகம்,
விதித்தல் என்பது இங்க தெரியுது நமக்கு. அதனாலதான் இப்ப சொன்னோம், சொர்க்கம் வேணும்னாக்க அக்னிஹோத்திர ஹோமம் பண்ணு, ஜோதிஷ்டோம யாகம் பண்ணு அப்படின்னு எப்படி விதிக்கிறதோ அந்த நியோகமானது என்ன பண்ணும், சொர்க்கத்தை கொடுக்கறது நமக்கு. அத மாதிரிதான் இங்கேயும் தியானத்தை விதிச்சது, தியானத்தை ஒருத்தன் பண்றான், பண்ணினாங்கன்னா அதிலிருந்து உண்டாகக்கூடிய நியோகம் அது முக்தியை தருது. அப்படின்னா நியோகம்னாக்க முதல்ல விதி அப்படின்னு சொன்னோம், கட்டளை இடுதல் அப்படின்னு சொன்னோம். அது கட்டளை இட்டுட்டு, அந்த சப்தம் வாக்கியம் கட்டளை இட்டுட்டு இத மாதிரி தியானம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் கட்டளை இட்டு அதனுடைய காரியம் முடிவு போச்சு. அதன் பிறகு நாம என்ன பண்றோம்னாக்கா உபாசனம் பண்றோம். உபாசனம் பண்ணினோம்னாக்க உடனே அது மோட்சத்தை கொடுத்துருமா? அந்த உபாசனன்றது இங்க இருக்கிறவரையும் பண்றது, அதன் பிறகு மோட்சம்ன்றது இந்த சரீரத்தை விட்டுட்டு கிளம்பி போனோம்னா வரப்போறது. அது நடுவுல எது வரும்? இத மீமாம்சகால் என்ன பண்றான்னாக்க, ஒருத்த யாகம் பண்ணா, ஜோதிஷ்டோம யாகம் 5 நாள் யாகம், இவன் 22 23 வயசு, இவன் என்ன பண்ணிட்டான், கிரகணிய கல்யாணம் பண்ணிட்டான், ஒரு பொண்ணை ஆதானம் பண்ணிட்டான், யாகம் பண்ணிட்டான், இவனை சொர்க்கம் வேணும்னு சங்கல்பிச்சு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க. 5 நாள்ல முடிஞ்சு போச்சு. இவன் 90 92 வயசு இருக்க போறான், 100 வயசே இருக்கட்டும். அதன் பிறகுதான் இவன் தேகவியோகம் ஆகணும், அப்புறம்தான் சொர்க்கத்துக்கு போவான். அப்படியான கர்மா என்னைக்கோ பண்ணிட்டான், 23 வயசுல கர்மாவை அனுப்பிச்சுட்டான். ஆனால் இவன் சொர்க்கத்துக்கு போறது 77 வருஷம் கழிச்சு போறான், 100 வருஷத்துல 100 வயசுல. அப்போ அது பரியான கர்மா இல்லையே, கர்மா 4 க்ஷணம் தான் இருக்கும் சித்தாந்தம், 4 க்ஷணம் தான் இருக்கும், அது அப்பவே அழிஞ்சு போயிடுறது. அது பலனோ எப்பயோ வரப்போறது சொர்க்கம். எப்பவோ வரப்போற சொர்க்கத்துக்கு எப்பயோ பண்ண கர்மா எப்படி சாதனமாகும்? அதுக்கு அவ என்ன சொல்றான்னாக்கா அபூர்வம் அப்படின்னு ஒண்ணு கல்பிக்கிறோம். இந்த அபூர்வமானது எங்க இருக்கு அப்படின்னா, யாரு கர்மாவை அனுஷ்டிச்சாலும் அவங்கிட்ட இருக்கும், அது அவங்கிட்ட இருக்கும். இது அலௌகிகமானது, அதனாலதான் அபூர்வம்னு அதுக்கு பேரு. அதிருஷ்டம், அபூர்வம், இத எல்லாரும் ஒத்துண்டாகணும். விளக்கி சொல்றதுல வேணா பேதம் இருக்கலாமே தவிர்த்து அந்த அபூர்வம் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. எல்லாரும் அபூர்வத்தை ஒத்துண்டுதான் ஆகணும். இந்த அபூர்வத்தை தான் இவ நியோகம் அப்படின்னு சொல்றான். இத பிராபாகர மீமாம்சகன் சொல்றான், அபூர்வம்னு ஒண்ணு இருக்குது, அதுக்கு நியோகம்னு பேரு அப்படின்னு அவன் சொல்றான். இதெல்லாம் பின்னாடி ரொம்ப கண்டனம் பண்ண போற, இதெல்லாம் அத்ரவியசனத்துல அதெல்லாம் கண்டனம் பண்ண போற, அபூர்வவாதத்தையும் கண்டனம் பண்ண போற. பாட்ட மீமாம்சகால் சொல்றது, பிராபாகர மீமாம்சகால் சொல்றது, இதெல்லாம் கண்டனம் பண்ண போற. அதனால இதுதான் அபூர்வம். அதனாலதான் குமாரன பட்டர் சொல்ற, சிரத்வஸ்தம் பலாயாலம் நகர்மா அதிசயம் வினா அப்படிங்கிறார். சிரத்வஸ்தம் எப்பவோ கர்மா போயிடுத்து, அவன் கர்மா அனுப்பிச்சா எப்பயோ போயிடுத்தது. அது எப்படி பலத்தை கொடுக்கும் அப்படின்னா, அந்த கர்மாவிலிருந்து இவன் பண்ற தியாகாதிகள்ல இருந்து ஒரு அபூர்வம்னு ஒண்ணு உண்டாகிறது, அதிசயம். அது இல்லாம வராது. அதனாலதான் அது என்ன பண்றதுன்னாக்கா, எப்பயோ வரப்போற சொர்க்கத்துக்கு இந்த அபூர்வமானது இவங்கிட்ட இருந்துட்டு பண்றது. இந்த அபூர்வத்தை நையாயிகன் அதிருஷ்டம் அப்படின்றோம், மீமாம்சகன் அபூர்வம் அதிருஷ்டம் அப்படின்னு ரெண்டுமே பிரயோகம் பண்றோம். பிராபாகர மீமாம்சகாலோ நியோகம் அப்படின்னு சொல்றோம். நாமெல்லாம் என்ன சொல்றோம், பகவத் பிரசாதம் அப்படின்றோம். பகவானுடைய பரிபூர்ண அனுகிரகம். நாம எந்த கர்மாவை பண்ணாலும் அந்த கர்மாவை அவன் கணக்கெடுத்து வச்சுக்கிறான். அந்த கணக்கெடுத்து வச்சுட்டான்னாக்க அதற்கு அனுகுணமாக அவன் என்ன பண்றான்னாக்க பலத்தை கொடுக்குறான், அவன் பிரசன்னனாய் நமக்கு அனுகிரகிக்கிறான் அப்படின்னு சொல்றான். அதனால இந்த மாதிரி இந்த விதியே விதி சொல்லிடுச்சு. அக்னிஹோத்திரம் ஜுகியா சொர்க்க காமஹா அப்படின்னு சொன்னாக்க, அக்னிஹோத்திர ஹோமத்தை பண்ணா சொர்க்கம் பலன் கிடைக்கும் அப்படின்னு விதி சொல்லிடுச்சு. விதி சொல்லிடுச்சுன்னாக்க அந்த விதியே அபூர்வ பரியந்தம் போறது அப்படின்னு சொல்லணும். அதனால இந்த லோகத்துல ஒரு ராஜா சொல்றான், நீங்க இந்த மாதிரி இந்த காரியத்தை பண்ணாக்கா உங்களுக்கு இந்த சுபிக்ஷமா உங்களுக்கு இருக்க முடியும் அப்படின்னு சொல்றான்.
இப்போ அவன் சொன்ன வாக்கியம் என்னைக்கோ முடிடுத்து, என்னைக்கோ ஒரு நாள் அவன் கட்டளை இட்டுட்டான், இவ ஒழுங்கா இருக்கா, ஒழுங்கா இருந்தான்னாக்கா அவன் சொன்னா அப்படி நடந்தாக்கா இவாளுக்கு நல்லதெல்லாம் அவன் பண்ணி கொடுக்குறான். இவ ஒழுங்கா இல்லைன்னாக்கா அவளை சிக்ஷிக்கிறான். என்ன அத மாதிரி இந்த வேதத்துல சப்தம் தானே இருக்கு, அதனால இந்த அபூர்வம் தான் சொர்க்கத்தை கொடுக்கறது. அந்த மாதிரிதான் இங்கேயும் தியாயத அப்படின்னு விதிப்படுத்து, தியானம் பண்ணுங்கோ அப்படின்னு. இந்த தியான நியோகம், தியானத்திலிருந்து உண்டாகக்கூடிய நியோகம் அபூர்வம், அது மோட்சத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றது தியான நியோகவாதம். தியானத்திலிருந்து உண்டான நியோகம் ஒரு அபூர்வம் அதிர்ஷ்டம், அது மோட்சத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்ற. இது வரையந்தும் அவளுடைய அபிப்பிராயம். மண்டன மிஸ்ரர்லாம் இதுதான் சொல்லிருக்காரு. அதற்கு நாம என்ன பதில் சொல்றோம், என்ன கேள்வி கேட்கிறோம், அதுக்கு அவ என்ன பதில் சொல்றான்னு பார்க்கிறோம். நீங்க பந்தம், அந்த பந்தமானது சம்சார பந்தம், அதை போக்கடிக்கிறதுக்கு தியானம் அப்படின்னு சொல்றீங்க. இது உங்க இதுல சரியா வரலையே. ஏன்னாக்கா இந்த பிரபஞ்சமே அல்லது இந்த பந்தம் எல்லாமே போய் தானே உங்களுக்கு. அதனால ஒரு ஞானம் வந்தாலே போர்மே. கயத்தை பார்த்துட்டு பாம்புன்னு ஒரு ஞானம் வந்தது, கயத்தை பார்த்துட்டு பாம்புன்னு ஞானம் வரச்சு, ஐயோ பாம்பு அப்படின்னு பயந்தான். உடனே இன்னொருத்தன் வந்தான், நாயம் சப்பக ரஜுரேஷா, இது பாம்பு இல்ல இது கயிறு தான் அப்படின்னு ஒருத்தன் சொல்லி கொடுத்தான். உடனே அவனுக்கு பயம் போச்சா இல்லையா? அதனால அதே மாதிரி இங்கேயும் சம்சாரம்ங்கிறது உங்க சித்தாந்தத்துல பொய்யான சம்சாரமானது மெய்யான ஞானத்துல தானே போகணும். அதனால பிரம்ம ஞானம் வந்ததுன்னாக்க இந்த பொய்யான ஜெகத்தானது போயிடுறது அப்படின்னு தான் சொல்லணும். அதனால ஒரு குரு உபதேசம் பண்ண, பிரம்ம சத்தியம் ஜெகன்மத்தியா ஜீவோ பிரம்மைவ நாபரகா, பிரம்மந்தான் சத்தியம், ஜெகத்து நித்யா பொய், ஜீவனும் பிரம்மமும் ஒண்ணுதான், ஜீவன் தான் பிரம்மம், பிரம்மம் தான் ஜீவன், வேற யாரும் கிடையாது அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அதை இவன் குரு கிட்ட இருந்து கேட்டுட்டான். இந்த ஞானம் போருமே, சம்சாரமே போயிடுமே. நீங்க தானே சொல்றீங்க இதுதான் பொய், பொய்யான இந்த மாதிரி அஜ்ஞானமானது உண்மையான ஞானத்தினால போகணும் முடியோ, அது போயிடுமே. அதனால நீங்க உங்களுக்கு எதுக்கு தியானத்தை ஒத்துக்கிட்டீங்க? தியானத்தை ஒத்துண்டு அந்த தியானத்திலிருந்து ஒரு நியோகம் வருது, அந்த நியோகம் தான் மோட்சத்தை கொடுக்கறது அப்படின்னு நீங்க சொன்னா எப்படி ஒத்து வரும் அப்படின்னு கேக்குறா. அதற்கு பதில் அவளே சொல்ற, க்ஷீரம் மதுரம், பால் ரொம்ப இனிமையா இருக்குது, ரொம்ப மதுரமா இருக்குது இருக்கு அப்படின்னு சொல்ற. இவனுக்கும் தெரியும் தான். ஆனால் இவனுக்கு பித்தம் அதிகமா போயிடுறது. பித்தம் அதிகமா போயிடுச்சுனாக்கா இவனுடைய ரசனேந்திரியம் வரும்போ அது கெட்டு போயிடுது. கெட்டு போயிடுச்சுனாக்கா பாலை வாயில குத்தினா கூட அது கசக்கும். நம்ம எல்லாம் ஜுரம்லாம் வந்ததுன்னா அனுபவிச்சிருப்போம், வாயெல்லாம் கசக்குறதுன்னு பித்தம் வெளில வந்துட்டே இருக்கு. அதனால இந்த ஜிஹ்வா இருக்கே ரசனேந்திரியம், நாக்கு அதனுடைய இந்திரியம், அது தூஷிதமா போயிடுது, கெட்டு போயிடுது. அதனால க்ஷீரம் பால் கூட நமக்கு கசக்கிறது. இப்ப எனக்கு தெரியும் பால் மதுரம் அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனாலும் எனக்கு உடம்பு சரியில்லாததுனால, என் நாக்கு சரியில்லாததுனால அந்த பால் மதுரமா இருந்தா கூட கசப்பு தான் தெரியுது. அதனால அது மதுரமா இருக்கிறது தெரிஞ்சா கூட எனக்கு கசப்பு தான் தெரியுது. அந்த மாதிரி பிரம்ம சத்தியம் ஜெகன்மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரகான்னு எனக்கு ஞானம் இருக்கு, சம்சாரமே பொய் அப்படின்னு தெரியுது. ஆனால் ஜெகன் மித்யாத்வம் நிச்சயம் ஆயிடுச்சு, ஆச்சாரியர் சொல்லி கொடுத்த, அதனால இதுவாயிடுச்சு. ஆனா என் மனசு எப்படி இருக்கு தெரியுமா? இந்த ஜெகத்து பிரமத்தினால அஜ்ஞானத்தினால ஜெகத்தானது கல்பிக்கப்பட்டது. ஆனா அந்த பேத வாசனை இருக்குதே, அது ரொம்ப தூஷிதமா இருக்குது, மனசு ரொம்ப தூஷிதமா இருக்குது. அதாவது எனக்கு வேதாந்தம்லாம் தெரியும், வேதாந்தம்லாம் தெரியுது, நம்ம எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் நம்ம குடும்பத்தை மனுஷால விட்டு கொடுக்குறோமா? பந்தத்தை நம்மளால விட முடியறதா? பந்தத்தை யாராலையும் விட முடியலையே.
வாசுதேவாச்சார், அடியேன், நவபாங்க சோமநாராயணாச்சார் எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்கோம் வைசாவசத்துல. நான் கேட்டேன், என்னது இது, எனக்கு புரிய மாட்டேன்றது. நான் உடம்பு எனக்கு வந்துருச்சு, யாராவது ஒத்தராகுது உனக்கு மோட்சம் கிடைக்கிறதுக்கு இருந்தது, அது கிடைக்காம இங்க வந்துட்டாரு அப்படின்னு நீங்க யாருமே கஷ்டப்படல, நல்லபடியா நீ பழிச்சு வந்துட்டாரு, எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு தானே சொல்றீங்க. அதுக்கு இல்லப்பா சம்பிரதாயம், சம்பிரதாயம் என்ன சம்பிரதாயம், நம்ம ஒத்தனாலதான் சம்பிரதாயம் எனக்கு போறதான்னா அப்படின்னா அதுக்கு முடியல, யாராலும் பதில் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னாக்க இந்த பந்தம் இருக்குதே அவ்வளவு மோசமானது. இது எல்லா சித்தாந்தத்திலையும் இது சமாதானம் கிடையாது. நீங்க எவ்வளவுதான் நமக்கு ஞானம் வந்தா கூட நாம இப்படிதான் இருப்போம். இது அத்வைதிகளும் இந்த மாதிரி ஒத்தும் போக வேண்டியதா இருக்குது. ஜெகத் பிரமம் இருக்கு, ஜெகத் பிரமம். அந்த அதற்கு காரணம் என்னன்னா பேத வாசனை, அனாதியான பேத வாசனை. நான், என் மனைவி, என் குழந்தை, என் பேரம் பேத்தி, என் மாப்பிள்ளைகள், அப்படி இப்படின்னு எங்க பந்துக்கள், இப்படிதான் இந்த பேத வாசனை இருக்கே அது அப்படி என் மனசை மாத்தி வச்சிருக்கு. அதனால பந்தமானது நிவர்த்திக்க போக மாட்டேன்றது. அதுக்கப்புறம் தியானம் பண்ணி அந்த நியோகம் வந்ததுன்னாக்கா அதனால வாசனை நிரஸ்தமா போயிடுது, வேத வாசனை. அப்போ பிரம்ம சாட்சா்காரம் உண்டாகிறது, பிரம்ம சாட்சா்காரம் உண்டாகுது. அதனால இந்த மித்தியா இருக்கக்கூடிய பந்தம் அது ஜெகத்து நித்தியாபூதம். அதனால இந்த தியான நியோகத்தினால அது போறது, போச்சுன்னாக்க பந்தமானது தானா போறது. இது எப்படி தெரியுதுன்னாக்க தியாயத்தை அப்படின்னு நியோகத்தினாலதான் தெரியுது. தியாயத்தைன்னு நியோகத்தினாலதான் தெரியுது. சரி, அதுக்கு மேல நாம கேள்வி கேட்கிறோம், இது என்னது பிரம்ம சாட்சா்காரம் வந்துருக்குன்னாக்க அந்த அதனாலதானே வரணும், அதனாலதானே வரணும். அது அதை விட்டுட்டு இந்த இது ஒரு சப்தத்தினால, தியாயத்தைங்கிற சப்தத்துல நியோகம்னு ஒண்ணு இருக்கு, அந்த நியோகத்தினாலதான் வருதுன்னு எப்படி சொல்லுவேன் அப்படின்னு கேள்வி கேட்டேன். அதற்கு பதில் சொல்றேன். ஒருத்தன் வழக்க பார்த்துட்டு இருக்கான், ஏற்கனவே வந்திருக்கு, வழக்க பார்த்துட்டு இருக்கான், வழக்கு எரியுது. அது எரியத வழக்க பார்த்தவொடனே என்ன பண்றான், சேயம் தீப ஜுவாலா அப்படிங்கிறான். நான் முதல்ல வழக்கேற்ற எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஒரே மாதிரி எரிஞ்சுட்டு இருக்கு, ஒரே மாதிரி ஜுவாலை இருக்கு அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். உடனே இன்னொருத்தன் சொன்னா அதெல்லாம் கிடையாது, நீ பிரத்யட்சமா பார்த்தது தவறு, ஜெயம் தீப ஜுவாலான்னு பிரத்யபிக்கம் இருக்கே அது பொய்யானது, அது தவறு, பிரமத்தினால அப்படி இருக்கு. ஏன்னா நம்ம திரியோ எண்ணெயோ அதெல்லாம் அதிகமாக குறைவாக கொஞ்சம் பெருசா ஆகணும், கொஞ்சம் இதாகணும், எல்லாம் ஆகணும். ஆனா நமக்கு அஜ்ஞானத்தினால ஒரே மாதிரி இருக்குன்னு நினைச்சுட்டு இருக்கோம். அதனால அனுமானத்தை கொண்டு ஜுவாலா ஐக்கியம் அதை பாதிச்சுடுறோம். ஜுவாலா ஐக்கியம் பாதிக்கப்படுகிறது, ஜுவாலா பேதம் தான் சித்தாந்தமா நிக்கிறது. அத மாதிரி எல்லா இடத்துலயும் பிரத்யட்சமே பிரமாணம் சொல்லக்கூடாது, சில இடத்துல அது மாதிரி வருது. அத மாதிரிதான் பாருங்க, எனக்கு சந்திரன் ஒண்ணுன்னு தெரியும், சந்திரன் ஒண்ணுன்னு தெரியும். ஆனா நான் என்ன பண்றேன், என் கண்ணை இப்படி பண்ணி விட்டு பார்த்தேன்னாக்கா கண்ணால பார்த்தா அப்ப 2 சந்திரன் எனக்கு தெரியாது. உண்மையிலேயே என்ன அர்த்தம், இங்க சந்திரன் ஒண்ணுதான் எனக்கு தெரியும், ஆனா 2 சந்திரன்றதுல ஒரு சந்திரன் பாதித்தது தான். ஏன்னா எனக்கே தெரியுது ஏதோ தோஷம் இருக்கு கண்ணுல, அதனாலதான் எனக்கு 2 சந்திரன் தெரிஞ்சது. உண்மையிலேயே 2 சந்திரன் இல்லை, ஒரு சந்திரன் தான் அப்படின்னு எனக்கு தெரியும். அதனால இது எல்லாருடைய சித்தாந்தத்திலையும் இதுக்கு நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும். நமக்கும் அப்படிதான். ஆனா நம்ம பொய்யா ஒத்துக்கல, பிரபஞ்சத்தை பொய்யா ஒத்துக்கல. அது பிரகிருதி சம்பந்தத்தினால உண்மையா எல்லாம் இருக்குன்னு நாம சொல்றோம் பிரபஞ்சத்தை. அதனால இந்த மாதிரி அவ தியான யோகவாதத்தை இப்படி நிரூபிச்சிருக்கார் மண்டனமேஸ்வரர். இது சங்கராச்சாரியரே இதை கண்டனம் பண்றார், சமன்வயாதிகரணத்துல சந்தியாதிகரணத்துல எல்லாம் அவர் கண்டனம் பண்றார் சாங்கர பாஷ்யத்துல.
இப்போ நாம இதை கண்டனம் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு வாதமே செல்லுபடி ஆகாது. ஏன்னா உங்க சித்தாந்தத்துல நீங்க சொல்றீங்க பொய்யான பொய்யான ஒரு வஸ்து, அந்த பொய்யான வஸ்து தத்துவஞானம் வந்துருக்குன்னா அந்த பொய்யான வஸ்து போய் தான் ஆகணும். ஆனால் பாம்பை பார்த்தோம், வந்து பாம்புன்னு நினைச்சுன்னு பயப்படுறோம், அந்த சமயத்துல நாயம் சப்பகான்னு சொன்னா அவ போயிட்டு தான் இல்லையா அப்படின்னு அவன் கேட்கணும். அவ அதுக்கு என்ன சொல்றான்னாக்க அந்த பதில் சொன்னா பாருங்க, பால் வந்து முதலமா இருந்தா கூட இவனுக்கு தோஷம் இருக்குது நாக்குல, அதனால அது கசப்பா தெரியறது பால் அப்படின்லாம் அவ சொன்னா. அதுக்கு இவ கண்டனம் பண்ற பாம்பு திருஷ்டாந்தமோ பால் திருஷ்டாந்தமோ ரெண்டும் உங்களுக்கு ஒட்டி வர. ஏன் அப்படின்னா அந்த பாம்பும் உங்களுக்கு பொய் தான், அந்த கயரும் உங்களுக்கு பொய் தான், பாலும் பொய், அந்த மாதுரியம் இருக்கே பால்ல மதுர ரசம் அதுவும் பொய் உங்க சித்தாந்தத்தில். அந்த மாதிரிதான் கசக்கிறதுன்றதும் பொய், சித்தமும் பொய், எல்லாமே பொய் தான் உங்க சித்தாந்தத்துல. எல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு அது எப்படி சரியா இருக்கும்? அதனால இது வந்து தோஷமான வாதம் உங்களுக்கு. அதனால பிரபஞ்ச பிரம நிவர்த்தின்றது பாம்பு விஷயத்துல பால் விஷயத்துல நீங்க சொல்றது தவறு. இன்னொன்னு எங்க சித்தாந்தத்தை சொல்லலாம், சர்ப்ப பிரமம் அப்படிங்கிறது வருது எங்களுக்கு, அப்புறம் பயமும் இருக்கு. அப்ப என்ன பண்ணா இது நாயம் சப்பக, இது பாம்பு இல்லை, இது கயிறு தான் அப்படின்னு ஒருத்தன் சொல்லிட்டான். எனக்கு ஞானம் வந்துருச்சு, ஆனாலும் உடம்பு நடுங்கிறது, உடம்பு நடுங்கிறது. ஏன் அப்படின்னா அந்த உடம்பு நடுக்கும் கொஞ்ச நேரம் இருக்கும், பயந்துட்டேன் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு காரணம் என்னன்னா அது உண்மை, உடம்பு உண்மையானது, பய உணர்ச்சி உண்மையானது. அந்த உண்மையான இதுன்றது உடனே போகாது, பொய்யானதா இருந்ததுன்னா தானா போயிடும். பயந்தாமாய் ஒருத்தன் நடிக்கிறான், அந்த சமயத்துல அவனால அதை மாற்ற முடியும். ஆனால் உண்மையாவே பயந்தவனுக்கு அது வரவே வராது. இப்போ அடியனுடைய விஷயம் ஒண்ணு சொல்றேன். நாளே இப்போ தனியா ரூம்ல உட்காந்துட்டு இருக்கேன், அண்ணன் என் பேத்தி பேரன் பொண்ணு எல்லாரும் அங்க இருக்கா. திடீர்னு கதவை திறந்தான்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு சப்தம் கொடுத்தானாக்க இப்ப 2 வருஷமா அடி அனுபவிச்சுட்டு இருக்கேன் இந்த ஆபரேஷன் ஆனதுல இருந்து. அதிர்றது, பயமா இருக்குது, அப்படியே படபடன்னு வருது, படபடப்பு வருது. ஏன்னா அது உண்மையா நமக்கு பயம் வருது. அது அந்த பயத்தை உடனே போகாது, சாரி உடனே நம்ம பயம் போக மாட்டேன். அதுக்கு காரணம் என்னன்னாக்க இதெல்லாம் உண்மையானது, உண்மையாக இருக்கிறதுனால இது வந்து எங்க பட்சத்துல சரியா இருக்கு, உங்க பட்சத்துல எல்லாமே தவறா இருக்கு. அதனால நீங்க வந்து தியானத்தையே ஒத்துக்கிறீங்க, தியானத்தை ஒத்துண்டாக்க அப்போ எங்க சித்தாந்தம் தான் நீங்க ஒத்துண்டதா ஆயிடும். தியானம்ன்றது என்னது அப்படின்னாக்கா காலாகாலம் பண்ண வேண்டியதுதான். அப்பிரயாண தத்ராபிக திருட்டம் ஏற்கனவே வந்துருச்சு. அது பிராயணாம்சம், அவன் எவ்வளவு நாள் இருக்கானோ அவ்வளவு நாள் பண்ணணும் இது அப்படின்னு சொல்லிருக்காது. இப்போ ஒரு ஞானம் வந்துருச்சுனாக்கா உடனே பொய்ன்னு தான் தெரியுறதே, பொய்ன்னு செஞ்சுட்டு தான் அது போக வேண்டியது தானே. அப்படி இருக்கச்சு இவன் காலாகாலமா ஏன் தியானம் பண்ணணும் அப்படின்னு நாங்க கேட்கிறோம். அதுக்கு ஒன்னால பதில் சொல்ல முடியாது. கேட்டா நீ விதிதான் சொல்றது அப்படின்னு சொன்னாக்க அப்ப விதி சொல்றது இல்லையோ அதே உபனிஷத் வாக்கியம் தான் பிரம்மத்தினுடைய திருக்கல்யாண குணங்களை சொல்றது. அந்த கல்யாணத்தை ஒத்துக்கிய கல்யாண குணங்கள் எல்லாம் மங்களகரமா இருக்கு பிரம்மம், அதுக்கு எவ்வளவு திருக்கல்யாண குணங்கள் இருக்கு, இப்படி எத்தனையோ இருக்கு, அதெல்லாம் அங்கீகரிச்சிடும். அது எதுவுமே அங்கீகரிக்க மாட்டேன்றிய, அதெல்லாம் அங்கீகரிக்க மாட்டேன், தியானத்தை வந்து ஒத்துப்பேன் அப்படின்னு நீ சொல்றிய, அது சரியா? அதனாலதான் இவன் என்ன பண்றான்னாக்க வந்து ஜீவன் முக்தின்னு இதுதான் நாங்க சொல்றோம். ஒருத்தனுக்கு இது வந்தது, ஞானம் வந்தது, அப்போ தியானம் பண்ணினா, தியானம் பண்ணினதுனால அவனுக்கு வேத ஞானம் போயிடுச்சு. வேத ஞானம் போயிட்ட உடனே மீதி காலத்தை இந்த லோகத்துல கழிக்கிறான். அதுல ஜீவன் முக்தி அதுதான். அதாவது அதுல ஜீவனம்ங்கிறது கவனம், முக்திங்கிறது பிரதானமானது, உபச்சாரம் கிடையாது. அதனால முக்தி
முக்தி தான் முக்கியம் இந்த இடத்துல. இது ஜீவன் முக்தி அப்படின்னு சொல்றோம். நம்ம சித்தாந்தத்துல ஜீவனம்ன்றது உண்மையானது, முக்திங்கிறது உபச்சாரமானது. சுவாமி முக்தான பூதிமிக தாசியதிமே முகுந்தக அப்படின்னு தயாசகத்துல சாதிச்சார். வைகுண்டவாசேபி நமயபிலாஷா அப்படின்னு சாதிச்சார். சம்சார ஏத பகவன் அபவர்க்க ஏவ அப்படின்லாம் சாதிக்கிறார். அதான் அச்சு வைத்திரணம் வேண்டேன் அரங்கமானவர்களானேன்னுட்டு திருமாலையில தொண்டடிப்படைகள் சாதிச்சார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவள இந்துக்கே இருந்துருன்றளவா? அவனா மோட்சமே இல்லையன்றாளா, வேணான்றாளா? அதெல்லாம் என்ன அர்த்தம்னாக்கா அங்க எப்படி ஆனந்தம் இருக்கோ அத மாதிரி இங்க இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு அர்த்தம். அவ்வளவுதானே தவிர்த்து இந்த ஜீவனமே மோட்சமா ஆயிடாது. இது நம்ம சித்தாந்தம். உங்க சித்தாந்தத்துல நீங்க ஜீவன் முக்தின்னு சொல்றீங்களே, இத போய் அது சமீச்சீனமானது கிடையாது, சரியானது கிடையாது. அதனால பிரபஞ்ச பிரமம் போயிடுத்து. பாஷ்யக்காரர் அப்படி கண்டனம் பண்ற இந்த விஷயத்தெல்லாம். அதுவும் இவாளை கண்டனம் பண்ணச்சு அவ்வளவு ஒரு உற்சாகம் பாஷ்யக்காரர். காரணம் என்னன்னாக்க குதிருஷ்டிகள் இவாள் எல்லாம் அப்ப சித்தாந்தங்களை சொல்றாங்க இவா. அதனால சித்தாந்தத்துல சரீர கம்பம், சரீரம் நடுங்கிறது உடம்பு, அதெல்லாம் சத்தியமா இருக்கு. அதனால நமக்கு எது வருது? அதனாலதான் நியாயம் சொல்லுவார். இவ உங்க சித்தாந்தத்துல கயத்துல பாம்புன்னு ஞானம் வந்தது, அந்த மாதிரி பிரம்மம் பிரம்மம் தான் உண்மையானது, அதுல பிரபஞ்சம்ன்ற ஒரு ஞானம் வருது, அது பிரம்மம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதுக்கு கேள்வி கேட்கிறா, ஒரு பாம்பு இல்லாத பாம்பு கயத்துல வந்தது, அதுல கயத்துலதானே பாம்பு வந்தது, உடனே போய் ஒரு கொம்பை வச்சு அடிப்பியாத? உனக்கு தெரிஞ்சிருச்சு இது பாம்பு அல்ல, இது கயிறு தான் அப்படின்னுட்டு அங்க போய் நீ கொம்பால் அடிப்பியாத? நித்யா பூதஸ்ய சர்ப்பஸ்ய நஹி தண்டேன மாரணம் அப்படின்னுட்டு பரியாசம் பண்ற. பொய்யான பாம்பை போய் கொம்ப கொண்டு அடிப்பேன் அப்படின்னு சொல்றது தவறான வாதம் இல்லையா? அங்க தண்டம்ன்றது உண்மையானது, பாம்பு அங்க உண்மையா இல்லை. உண்மையா இல்லாத பாம்பை போய் கொம்ப கொண்டு அடிக்கிறேன்னு சொன்னா எப்படியோ, அந்த மாதிரி உண்மையா இல்லாத பிரபஞ்சம், பொய்யான பிரபஞ்சத்தை போய் உண்மையான தியானத்தினால நான் போக்கடிக்கிறேன்னு நீங்க சொல்றது தவறு. அதனால இது தவறான மார்க்கம் உங்களுடையது. அதே நம்ம சித்தாந்தத்துல மாத்திரம் பிரபஞ்சம் சத்தியமா இருக்கு, அதனால வெறும் ஞானத்தினால போகாது. மோட்சம் இருக்கு பாருங்க, அதுவும் வெறும் ஞானத்தினால வந்தது. அது நாம என்ன சொல்றோம்? இந்த பிரபஞ்சம் போகணும்னா பிரபஞ்சத்தை அழிக்க முடியாது. நம்ம பிரபஞ்சத்திலிருந்து விடுபடணும், இந்த சம்சாரத்திலிருந்து விடுபடணும். சம்சாரத்திலிருந்து விடுபடணும் அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு என்ன பண்ணணும்? உபாசனை பண்ணணும், தியானம் பண்ணணும். பண்ணினாக்க பகவான் அதனால பிரீதனாவான். பிரீதனானான்னா சித்தோபாயனான அவன் நமக்கு பரம அனுகிரகத்தை நமக்கு பொழிவான செய்ய பிரவகிப்பான். அதனால மோட்சமும் கிடைச்சிடும். அதுதான் பலமுதே அப்படின்னு சூத்திரக்காரர் கிடைச்சு. அதனால வேதாந்த சாஸ்திரம் என்ன சொல்லிடுச்சுன்னாக்கா பக்தி தான் முக்கியம். அந்த பக்தி தான் நமக்கு எல்லாம் கொடுக்கிறது. பெருமாளே பக்தியா துணன்யா சக்தியா அகமேன் விதோர்ஜுனா அப்படின்னு சொல்லிருக்காரு. அதனால நீங்க சொல்றதெல்லாம் மிக 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 தவறான வாதங்கள். அப்படி வாதமா இருக்கிறதுனால இது சரியில்லை. இதனாலதான் பாஷ்யக்காரர் அபாபாஷ்யக்காரர் வெங்கடாச்சாரியர் அவரே கூட இவ்வளவு தூரம் கண்டனம் பண்றாரு. இப்படி கண்டனம் பண்றதுனால இது இந்த சித்தாந்தத்தை நம்ம அங்கீகரிக்க கூடாது. இன்னொரு விஷயம், இவா சொல்றதுலயே கேள்வி ஒண்ணு கேட்கிறான், நாம கேட்கிறோம். சரி, நீ என்ன சொல்லிட்டு இப்போ இத மாதிரி தியான நியோகவாதத்தினால இந்த பிரபஞ்சமானது பாதிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னேன். அதையே அப்படி சொல்ற நீ, அதை எதுக்கு சொல்லணும்? ஏன்னா ஒரு தியானத்தினாலதான் போறதுன்னு ஏன் சொல்லணும்? ஏன் அப்படின்னா, நீ ஒரு
சாட்சா்காரம் வருதுன்னு சொல்றேன், ஞானம் வருது, அதுக்கப்புறம் தியானம், தியானத்தினால சாட்சா்காரம் சொல்றேன். இப்ப அங்க என்ன நாம கேள்வி கேட்கிறோம், அந்த சாட்சா்காரத்துல வரக்கூடிய பிரம்மஸ்வரூபமும் குரு உபதேசம் ஆறுது இல்லையா, குரு உபதேசம் பண்றார், அதனால வரக்கூடிய பிரம்மஸ்வரூபம், இது ரெண்டுத்துக்கும் பேதம் இருக்கா இல்லையா? நீ பேதம் இருக்குன்னு சொல்லிட்டியானாக்கா அப்ப விஷய பேதம் மாத்தணும், விஷய பேதம் சொல்லணும். அப்ப பொதுவா ஒரு ஞானம் வந்தது, அதுல சாதாரணமான பிரம்மஸ்வரூபம், ஆனால் சாட்சா்காரம் வச்சு அற்புதமான பகவானுடைய திவ்யாத்ம ஸ்வரூபம்னு சொல்லணும். ஆனா நீங்க அது மாதிரி ஒத்துக்கல. ஏன்னா ஞான பேதம் இருக்கு பாருங்க. இவன் 10 வித்தியார்த்திகள், ஒரு ஆச்சாரியர், அவர் 10 பேருக்கும் ஒரே மாதிரிதான் காலக்ஷேபம் சொல்றாரு. அதுல 10 வித்தியார்த்திகளும் மகா பண்டிதால இருக்கிறது இல்லை. ஒருத்தர் அற்புதமா என்னசார் சுவாமியும் ஐயாவது சுவாமிகிட்ட காலக்ஷேபம் பண்ணார், வளையப்பேட்ட சுவாமியும் காலக்ஷேபம் பண்ணார், அவ குமாரெல்லாம் பண்ணினா, அத மாதிரி காணின் பாஸ்தால் பண்ணினா, வாசுதேவாச்சார் பண்ணினார், வில்லியன் பாஸ்தால் பண்ணினார், அடியனும் பண்ணினேன். எல்லாரும் ஒரே மாதிரி இருக்குமா? என்னசார் சுவாமி இங்க, வளையப்பேட்ட சுவாமி இங்க, அவ குமாராள் இங்க, காணின் பாஸ்தார் இங்க, வாசுதேவாச்சார் இங்க, அடியன் இங்க. ஏன்னா எல்லாருக்கும் பேதம் இருக்கு. ஏன் பேதம்? இது நைச்சான சந்தானம் இல்லை. உண்மை என்ன உண்மைன்னா ஞான பேதம் இருக்கு. ஞான பேதம்ன்றது விஷய பேதத்தினால ஞான பேதம் இன்னைக்கு வரும். விஷய பேதத்தினால ஒரே வார்த்தை, அந்த வார்த்தைக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா அர்த்தம் பண்ணிக்கிறோம், ஆச்சாரியர் சொல்லி கொடுத்தா கூட. அதனால விஷய பேதம் இருக்கிறதுனால ஞான பேதம் நிச்சயம் வந்துடும். அந்த மாதிரி இங்க நீ சாட்சா்காரத்துக்கும் ஆச்சாரியர்கிட்ட ஞானத்தை வாங்கினீங்களே, அதற்கும் விஷய பேதம் இருக்கா இல்லையா? இருந்துருச்சுனாக்கா நீ எங்க பட்சம் வந்துட்ட. ஏன்னா எங்க பட்சத்துல விஷய பேதம் இருக்குது. முதல்ல உபதேசம் வாங்கிட்டோம், அப்ப ஏதோ தெரியுது பிரம்மஸ்வரூபத்திற்கு. அதன் பிறகு 10 வாட்டிக்கு ஸ்ரீபாஷன் சேவிக்கிறோம், இந்த கிரந்தங்கள்லாம் சேவிக்கிறோம். இத மாதிரி சேவிக்க இன்னும் நிறைய நமக்கு ஞானம். மேல ஏற 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 பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களும் அவனுடைய சேஷ்டைகளும் அவனுடைய சுரூபமும் எல்லாம் என்ன ஆச்சரியமா இருக்கு. கேட்க கேட்க எவ்வளவு மனசு அப்படியே உணர்ச்சி வசப்படுறதா இல்லையா? காரணம் என்ன? பகவானுடைய திருக்கல்யாண குணங்கள், திவ்யாத்ம சுரூபம், அதெல்லாம் நம்ம சேவிக்க ஆனந்தம் அதிகமா இருக்கும் நமக்கு. இத மாதிரி இருக்கு பாகவதத்தை நீங்க சேவிக்க பெருமானுடைய வேலைகள்லாம் ஆச்சரியமா இருக்கும். முதல் வாடி சேவிக்க கொஞ்சம் புரியும், 2வது வாடி பிடிச்சு இன்னும் கொஞ்சம் ஏறிண்டே போச்சுன்னா அதனுடைய அனுபவம் அற்புதமா இருக்குமா இல்லையா? அதனால எங்க சித்தாந்தத்துல அதெல்லாம் சரியா இருக்கு. இப்ப உன் சித்தாந்தத்துல பார்த்துக்கோ, நீ பிரம்மம் நிர்விசேஷம் அப்படின்னு நீ சொல்ற. நிர்விசேஷம் சொல்லிட்டியானாக்கா அப்போ முதல்ல குரு உபதேசிக்கிட்டு சிரவணம் பண்ண, அப்ப என்ன உனக்கு சித்திச்சதோ பிரம்ம நிர்விஷயம் நிர்விசேஷம் அப்படின்னு உனக்கு வந்தது. அதுதான் தியானத்திலேயே வரப்போறது, ரெண்டுத்திலையும் அப்படிதான் வரப்போறது. அதனால எல்லாமே உனக்கு ஒரே மாதிரிதான் வரப்போறது. அப்படி இருக்குச்சு உனக்கு தியானம் என்னதுக்கு? உனக்கு வெறும் சிரவணம் பண்றீங்க குரு கிட்டேந்து, அந்த குரு கிட்ட நீ உபதேசம் வாங்கிக்கிட்டு அதனாலேயே உனக்கு தெரிஞ்சு விடுறது. அதனாலேயே இந்த பிரபஞ்சம் போயிட்டுமே. அதனால அதுவே போதுமே உனக்கு. இப்ப இதுக்கோசரம் தனியா இதுக்கு தியானம் பண்ணணும். அதனால இந்த தியான யோகவாதமே வேண்டாமே அப்படின்னு ஆக்ஷேபம் பண்ற. இல்ல இல்ல, அதுக்கு அவ ஒண்ணு சொல்ற, முதல்ல வர்ற ஞானம் பரோட்ச ரூபமா இருக்குது, வெறும் உபதேசம் காதால கேட்கறதுதான். ஆனால் இந்த பிரமம் இருக்கு பாருங்க, பிரபஞ்ச பிரமம், பிரபஞ்ச பிரமம் இருக்குது, பிரபஞ்சம் இருக்குது அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கவே அஜ்ஞானத்தினால வந்தது. அது அபரோக்ஷம், நேர பார்த்துட்டு இருக்கோம், இந்த பிரபஞ்சத்தை நேர பார்த்துட்டு இருக்கோம். அதனால நேர பார்க்கக்கூடிய பிரபஞ்சத்தை, அதனுடைய பிரமத்தை வெறும் உபதேசம் வாங்கக்கூடிய பரோட்ச ஞானம், சாதாரண காதல வாங்கிக்கிற ஞானம், அது பாதகமா இருக்காது. ஏன்னா துர்பலம், பிரத்யக்ஷனால பிரபலம், இது துர்பலம். அதனால ஒரு மனனம் பண்ணி அப்புறம் நிதித்தியாசனம் தியானம் பண்ணி
அதனால சம்ஸ்கரிக்கப்பட்ட மனசு. அப்போ சாட்சாத்காரம் வருது. அந்த சாட்சாத்காரத்தினாலதான் பிரமமானது நிவர்த்தி ஆகுது அப்படின்னு சொன்னாக்க, அதற்குதான் பதில் கேக்குற சுவாமி கேக்குற. அப்படிலாம் சொல்லாத. இதுல பரோட்சம் அபரோக்ஷம்னா கிடையாது. இவ அபரோக்ஷம்னா பிரத்யக்ஷ ஞானம். பிரத்யக்ஷமா வரக்கூடியதுதான் ஜுவாலைக்கியம். வழக்கெரியத்த இது ஒரே சேகன் தீப ஜுவாலா, ஒரே மாதிரி ஜுவாலை இருக்குது அப்படின்றது. இது அனுமானம்ன்றது பரோட்சம், ஊகிக்கிறோம். ஊகிச்சுதான் நம்ம சொல்றோம். அந்த பரோட்சத்தினால இந்த ஜுவாலைக்கிய பிரத்யக்ஷம் இருக்கு பாருங்க, அது பாதிதமாகுதுன்னு எல்லா சாஸ்திரக்காரனும் ஒத்துக்கிறோம். எல்லாரும் ஒத்துக்கிறோம். அதை ஒத்துக்க மாட்டியோ? அப்படி இருக்கச்சு இதை எப்படி சரி பண்ண முடியும்? அப்படி இல்ல, கருட விஷய ஞானம் இருக்குது. கருடனை பத்தி நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். அது விஷத்தை அது போக்கடிக்காது. ஆனால் கருடனை தியானம் பண்ணி அதுலேருந்து வந்த அபரோக்ஷ ஞானம் தான் விஷத்தை போக்கடிக்கும். விஷஹரமா அது இருக்கும். பாக்குறோம் இல்லையோ? அந்த மாதிரிதான் வெறும் ஞானமானது பிரபஞ்சத்தினுடைய பிரமத்தை போக்கடிக்காது. தியானஜன்யம் போக்கடிக்கும் அப்படின்னா அதுக்கு பரியாசம் பண்ற, அதுவும் தவறு. அது நீ கணக்க இந்த பிரபஞ்ச பிரமம் அல்லது பிரபஞ்ச பிரமம் இருக்கு, அது பிரத்யக்ஷமா இருக்குது. அதுக்கு தியானத்தினால வரக்கூடிய சாட்சாத்காரத்தினால போக்கடிக்குதுன்னு நீ சொல்ற. ஆமா, அந்த மாதிரி சாட்சாத்காரம் சொல்றீங்க. கருடனுக்கு நாங்க ஒத்துக்கிறோம். கருடனுக்கு இத மாதிரி சாட்சாத்காரம் வந்ததுன்னா அதுக்கு கருடனுக்கு சக்தி இருக்கு. கருடனுக்கு சக்தி இருக்கு. அந்த மாதிரி நீ சக்தியை ஒத்துன்னு இருக்கியா? அந்த கருடனுக்கு நீ ஒத்துன்னு இருக்கியா? அல்லது பிரம்மத்துக்கு ஒத்துன்னு இருக்கியா? அந்த ஞானத்துக்கு ஒத்துன்னு இருக்கியா? நீ என்ன சொல்ற? எல்லாமே நிர்விசேஷம் தானே. எல்லாமே நிர்விசேஷம் சித்தாந்தத்துல. அப்படி இருக்கும் பொழுது ஒரு சக்தியே உன் சித்தாந்தத்துல கிடையாது. எதையாவது நீ ஒத்தண்டையானாக்கா, இதனால தியானம் பண்ணதுனால சாட்சாத்காரம் வந்தது, அந்த சாட்சாத்காரத்தினால அதுக்கு சக்தி இருக்குன்னு தெரிஞ்சது, அந்த சக்தியினால இது போச்சு, பிரபஞ்ச பிரமம்ன்றது போயிடுச்சு அப்படின்னு நீ கணக்க ஒத்துண்டையானாக்கா நாங்களும் ஒத்துக்கிறோம். ஏன்னா நாங்களும் அதான் சொல்றோம், பிரம்மத்துக்கு சக்தி இருக்கு, பிரம்மத்துக்கு அதுக்கு பலப்பிரதத்துவம் இருக்கு, அதுக்கு கருணை இருக்கு, அதையெல்லாம் திவ்யங்களை வைக்கிற இருக்கு, திவ்யாத்ம ஸ்வரூபம் இருக்கு, திவ்ய திருக்கல்யாண குணங்கள் இருக்கு, அதெல்லாம் வச்சு நமக்கு அனுகிரகிக்கிறது நாங்க சொல்றோம். அந்த மாதிரி நீயும் ஒத்துண்டையானாக்கா நாங்களும் ஒத்துக்கிறோம் நீ சொல்றத. ஆனா நீ அதை ஒத்துக்கலையே. எல்லாம் அசத்தியம், எல்லாம் பொய், பிரம்ம ஒண்டிதான் உண்மை, அது நிர்விசேஷம் அப்படின்னு தான் சொல்ற. என்ன அந்த மாதிரி ஒத்துக்கலையோ இல்லையா நீ? ஆகையினால இந்த இந்த பிரபஞ்ச தியான நியோகவாதம் நீ சொல்ற பாரு, அதுவே தவறான வாதம். தவறான வாதம். அது தவறான வாதமா போயிடுவே. அதை சொல்லி எங்களை ஏமாற்ற முடியாது. அதனால எந்த விஷயத்துல நீ சொன்னாலும் உன்னுடைய சித்தாந்த பிரகாரம் உனக்கே விரோதமா வருது. அதனால நீ எதுக்கு இதெல்லாம் பேசுற? இந்த மாதிரி ஒரு தப்பமே சரியில்லை. இது நாங்க கண்டனம் பண்ணாலாவது நீ என்ன தோழிக்கலாம். உங்க அத்வைத சங்கராச்சாரியே கண்டனம் பண்ற, அவரே கண்டனம் பண்ற, அவர் நிறைய கண்டனம் பண்றக்க. அதனால உங்களவாலே கண்டனம் பண்ற உங்க சித்தாந்தத்தை போய் எங்க கிட்ட நீங்க சொல்ல வேண்டியது இல்லை. அதனால நாங்க இதை ஒத்துக்கவே மாட்டோம். அதனால எப்படி சொன்னாலும் உங்க சித்தாந்தத்துல எல்லாம் தோஷமாத்தான் இருக்கு. அதனால இந்த தியான நியோகவாதம் அது சரியானது அல்ல அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இப்போ இந்த ஸ்லோகத்தை சேவிச்சு அதனுடைய தாத்பரியத்தை சேவிக்கலாம். தியானாதிருஷ்டேன சாட்சாத் கிருதி உபஜனிதா பாததே சேத் பிரபஞ்சம் தத்துல்யார்த்தைவ சாப்தி பரமிதிரபி நகிம்
பாததே பூர்வமேவ ஜுவாலைத்யாதோ பரோக்ஷான் அபிஹி நிஜகதுः பாதமத்யக்ஷ புத்தேः நாப்யத்ர அதிருஷ்டரூபாம் அஹித விமதனீம் சக்திமங்கீகரோஷி. அவ சொல்றது தியானாதிருஷ்டேன, தியானத்தினால வர்ற அதிருஷ்டம், நியோகம், அது புண்ணியம்னு சொல்லலாம், அபூர்வம்னு சொல்லலாம். அத மீமாம்சகால் சொல்ற மாதிரியும் சொல்லலாம், நையாயிகால் சொல்ற மாதிரி சொல்லலாம். நம்ம சொல்ற மாதிரி சொல்லலாவா பகவத் பிரசாதம் அனுகிரகம் அப்படின்னு அவ சொல்லல. ஏன்னா சொல்லுனாக்கா பகவானுக்கு சரிசேடத்தை ஒத்துன்றதா ஆயிடும், திருக்கல்யாண குணத்தை ஒத்துன்றதா ஆயிடும். அதை சொல்லல. ஒரு தியானம் அதை பண்ணினாக்கா அதுல இருந்து ஒரு அதிருஷ்டம் உண்டாகிறது, நியோகம் உண்டாகிறது. அதனால உபஜனித்தா அந்த அதிருஷ்டத்தினால வரக்கூடிய சாட்சாத்கிருதி, சாட்சா்காரம், பிரம்ம சாட்சா்காரம், ஒரு பிரத்யக்ஷ ஞானம், அது பிரபஞ்சம் பாதத்தை சேத், பிரபஞ்சத்தை பாதிக்கிறது அதுதான் அப்படின்னு நீங்க சொல்லணும். அப்படி சொன்னாக்கா என்ன விரோதம் வருது அப்படின்னா, விரோதம் இல்லை, துல்லியார்த்தைவ சாப்தி பிரமிதரபி, அதுக்கு சமமானதுதான். துல்லியார்த்தா ஏவ துல்லியார்த்தைவ, அந்த சாட்சா்காரத்துல வர்ற ஞானம் எதுவோ, பிரம்ம விஷயக்க ஞானம் எதுவோ அதுவும் ஆச்சாரியர்கிட்ட இருந்து உபதேசம் வாங்கிக்கிறான் பாருங்கோ, அப்ப வர்ற ஞானமும் ரெண்டும் துல்லியம் தானே. அது வேற இது வேற கிடையாது உங்க சித்தாந்தத்துல, எல்லாம் நிர்விசேஷம் தான். அப்ப ரெண்டும் ஒன்னே தானே. நீங்க சிரவணம் பண்ணச்சேவும் ஒரே பிரம்ம ஜானம் தான், தியானம் பண்ணச்சேவும் ஒரே பிரம்ம ஜானம் தான். அப்படி இருக்குச்சு அந்த சிரவணம் பண்ணச்சே எது வந்ததோ அதனாலேயே ஆயிட்டுமே, அதனாலேயே ஆயிட்டுமே, அதுவே போருமை. அதையே போருன்றதுனால தனியா தியானம் எதுக்கு? தத்துல்யாத்தேவ சாப்தி பிரமதரபி, வெறும் சிரவணம் கேட்கறது, அந்த சப்தத்தை கேட்டு ஒரு வாக்கியத்தினால வர்ற ஒரு ஞானம், ஆச்சாரியர் சொல்லி நமக்கு உபதேசம் வருது, அந்த ஞானம் அதுவே பூர்ணமேவ. அதை கேட்கச்சேவே இந்த பிரபஞ்ச பாதை ஏன் வந்த நகிம் பாதத்தை, ஏன் அது கிண்ண பாதத்தை எதுக்கு, ஏன் அது பாதிக்கல? ரெண்டும் ஒண்ணுதானே, ஒரே ஞானம் தான். நீ தியானம் பண்ணா என்ன, இதுவா இருந்தா என்ன, எல்லாம் ஒண்ணுதானே. அதனால அதுவே பாதிச்சுட்டு போட்டுமே. அதை விட்டுட்டு இதுக்கு ஒரு தியானம்னு ஒண்ணு கல்பிச்சு, தியான நியோகம் கல்பிச்சு, அதுல இருந்த ஒரு அதிர்ஷ்டம் கல்பிச்சு, எத்தனை சாட்சா்காரம் அப்படி இப்படி வரிசையா இதுக்கு சொல்ல வேணும், வேண்டாமே. இது ஒரு கேள்வி பதில் வந்துருக்கு. அவ சொல்றதுக்கு ஒரு கேள்வி கேட்ட சுவாமி. அதுக்கப்புறம் இல்ல இது பிரபஞ்ச பிரமம்ன்றது பிரத்யக்ஷமா தெரியுது, ஆனால் ஆச்சாரியர்கிட்ட உபதேசம் வாங்கிக்கிறதுன்றது சாப்த ஞானம், அது பரோட்சம், அது பிரத்யக்ஷம் இல்லை. அப்ப பிரத்யக்ஷத்துக்கும் பரோட்சத்துக்கும் விரோதம் வந்ததுன்னா பிரத்யக்ஷம் தான பலியசு, அதுதான் பிரபலமா இருக்கும். அதனால பரோட்ச ஞானம் பிரத்யக்ஷ ஞானத்தை பாதிக்காதே அப்படின்னு அவ கேட்டா. அதனால நாங்க சாட்சா்காரம் வந்ததுன்னா அது பிரத்யக்ஷமா இருக்குது. அந்த சாட்சா்கார பிரத்யக்ஷத்தினால இந்த பிரபஞ்ச பிரமாகிற பிரத்யக்ஷ ஞானமானது பாதிக்கப்படுகிறதுன்னு சொல்றோம். அதுக்கு தியானம் வேணும். அதனாலதான் தியான யோகவாதத்தை நாங்க சொல்றோம்னு சொன்னாக்கா, அதற்கு பதில் பரோக்ஷாதபி அத்தியக்ஷ புத்தே பாதம். பரோட்சம் அப்பிரத்யக்ஷ அனுமானத்தினால கூட அத்தியக்ஷ புத்தே பாதம், பிரத்யக்ஷ ஞானத்துக்கு பாதத்தை ஜுவாலைக்காது, ஜுவாலைக்கிய பிரத்யக்ஷமானது ஜுவாலா பேத அனுமானத்தினால பாதிக்கப்படுகிறது அப்படின்னுட்டு எல்லா சாஸ்திரக்காராலும் ஒத்துருக்காளே, எல்லா சாஸ்திரக்காராலும் அதை ஒத்துருக்கா. ஜுவாலைக்காது நிஜகதுகு எல்லாரும் சொல்றாரு. அதனால ரொம்ப அவள சாஸ்திரக்காரெல்லாம் அழகா சொல்லிட்டு போயிட்டார். அதை மீறி நீங்க பிரத்யக்ஷத்தை பிரத்யக்ஷத்தினாலதான் பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்ல வேண்டாம். அதனால வெறும் சப்தஜன்ய ஞானத்தினாலேயே கூட இது வேதம் தான் நம்ம பிரமாணம் சொல்லிட்டு இருக்கோம்.
வேதத்தை காட்டின வசந்த பிரமாணம் எதுவும் கிடையாது. அந்த வேதமே சொல்லிடுச்சுன்னு நீ சொல்ற. அதனாலே பாதிக்கப்பட்ட ஆகட்டுமே, அது எதுக்கு அதை நீ ஒத்துக்கிற? அதனால ஜுவாலைக்காதும் நிஜகது அதுலயே போருமே. அப்ப தியான யோகம் எதுக்கு? தியான யோகமே வேண்டியது இல்லையே அப்படின்னு ரெண்டாவது. அதன் பிறகு மூணாவது ஒரு ஆக்ஷேபம் அவ பண்றா. இப்ப சொன்ன பாருங்க, ஒருத்தன் கருடனை தியானம் பண்றான். கருடனை தியானம் பண்ணாக்க விஷமானது போயிடுறது. அதனால இந்த தியானம் பண்ணாதான் இந்த பிரபஞ்சமும் போகும் அப்படின்னு அவ சொல்ற. அதுக்கு சுவாமி என்ன கேட்கிற, வாஸ்தவம் நாங்க அந்த கருட தியானத்துக்கோ அல்லது கருடனுக்கோ விஷத்தை முறிக்கக்கூடிய சக்தி உண்டு நாங்க ஒத்துக்கிறோம். நீ ஒத்துக்கிறியா? அது மாதிரி அத்த இந்த மாதிரி விஷயங்கள்ல அகித விமசனி, அகிதம் நமக்கு பிடிக்காத ஒண்ணு இது பிரபஞ்சம். நமக்கு பிடிக்காத பிரபஞ்சத்தை விமசனி போக்கடிக்கிறது. அது இந்த தியானத்துக்கு சக்தி இருக்குன்னு ஒத்துக்கிறியா நீ? அந்த நீ பண்ற தியானமானது இந்த நமக்கு பிடிக்காத சம்சாரமாகிற பிரபஞ்ச பிரமத்தை ஒழிக்கிறதுக்கு சக்தியை உடையது அந்த தியானம் அப்படின்னு நீ ஒத்துக்கிறியா? அதிருஷ்ட ரூபாம் சக்திமபி என்ன அங்கீகரம் இங்க ஒத்துக்கலையே. அதிருஷ்ட ரூபமான சக்தி, அது யாராலையும் தெரிஞ்சுக்க முடியாத ஒரு சக்தி இருக்கு. அதை நாங்க ஒத்துக்கிறோம். நாங்க ஒத்துக்கிறதுனால எங்க சித்தாந்தத்துல அது சரியா இருக்கும். உங்க சித்தாந்தத்துல அது சரியா வருமா? அகித விமதினி அதிருஷ்ட ரூபாம் சக்தி அப்படி நான் அங்கீகரோஷி. அந்த சக்தியை நீ ஒத்துண்டையானாக்கா எங்க சித்தாந்தம் வந்துருவ. நீ அதை நீ ஒத்துக்காததுனால அது எப்படி போக்கடிக்கும்? அது சக்தியே இல்லையே. அதுக்கு சக்தி இருந்தா அது போக்கடிக்கலாம், சக்தியே இல்லையே அதுக்கு. அதனால நீ இந்த தியான யோகத்தை அங்கீகரிச்சதுனால உனக்கு என்ன பிரயோஜனம் சொல்லு? ஏன்னா நாங்க சொல்றோம் கருட அந்த விஷமும் உண்மையானது, தியானமும் உண்மையானது, அந்த சக்தியும் உண்மையானது. அத மாதிரி பரமாத்மாவுக்கு சக்தி இருக்கு. இந்த பிரபஞ்சம் உண்மையானது. உண்மையானது தியானத்தினால ஒழியல. அதுல இருந்து நாங்க விடுபடணும், அவ்வளவுதான். பிரபஞ்சம் அப்படியேதான் இருக்கு. ஏதோ இதுவரையும் சுவாமி திருநாடு அலங்கரிச்சு, திருநாடு அலங்கரிக்கிறதுனா என்ன அர்த்தம்? அந்த சிவைகுண்டம் அதை போய் நம்ம ஆச்சாரியாலாம் போய் அலங்கரிச்சிருக்கா. எத்தனை பாகவதால் அங்க போய் அலங்கரிச்சுட்டு இருக்கா. எவ்வளவு இது நம்ம பெரியவாள்லாம் பரமபுரிச்சா. எல்லாரும் பெரிய மகான்களுடைய திருவடி சம்பந்தம் பெற்றவா. அந்த திருவடி சம்பந்தம் பெற்றதுனால அவளுக்கு எல்லாம் பிரன்யாசம் எக்கவா எல்லாரும் அங்க அலங்கரிச்சுட்டு இருக்கா. ஆனால் இந்த பிரபஞ்சம் அப்படியேதான் இருக்கு. அவ எப்படி அனுபவிச்சாலும் அனுபவிச்சுட்டு இருக்கோம். மாறுதல் இருக்கலாமே தவிர்த்து பிரபஞ்சம் அப்படியேதான் இருக்கு. அதுவும் சத்தியம், எல்லாம் சத்தியம். அதனால நீ பிரபஞ்ச பிரமம் போயிடும் அப்படின்னா நீ சொல்ற. அதனால நீ இந்த தியானத்தை ஒத்துக்கிறதுனால, தியான யோகவாதத்தை ஒத்துக்கிறதுனால உனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால இதை அங்கீகரிக்கவே வேண்டாம், இது சொல்ல வேண்டாம் அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிற. இப்போ ஸ்லோகத்தை செய்யலாம். தியானாதிருஷ்டேன சாட்சாத் கிருதிஹி உபஜனிதா பாததே சேத் பிரபஞ்சம் தத்துல்யார்த்தைவ சாப்தி பிரமிதிரபி ந கிம் பாததே பூர்வமேவ ஜ்வாலைக்யாதௌ பரோக்ஷாத் அபி ஹி நிஜகது பாதமத்யக்ஷ புத்தேஹ நாப்யத்ர அதிருஷ்டரூபாம் அஹித விமதனீம் சக்திமங்கீகரோஷி. கவிதாச்சிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. அஸ்மத்குரு பரம்பராயே நமः.